ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இளைய பாரதம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில நம்ம கேட்க இருக்கிறது வன்மம் போக்கும் வர்மக்கலை. சொல்கிறார் வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் சந்தோஷ். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் அலசவிருக்கும் தலைப்பு மிக மிக தொன்மையானது. பாரத நாட்டின் மிக தொன்மையான வர்மக்கலையை பற்றித்தான் அது. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கராத்தே தெரியும், குன்ஃபு தெரியும், மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில வர்மக்கலைய எவ்வளவு பேருக்கு தெரியும்? நமக்கு அந்த வர்மக்கலையில இது இந்தியா ஆரம்பிச்சு வச்சது, இந்தியனோட சொத்து அப்படிங்கறது கூட சொல்லலாம். இத பத்தி நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசும். வணக்கம் சார். வணக்கம். இந்த வர்மக்கலை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இது யார் தோற்றுவிச்சா? இரண்டு வகையா சொல்லலாம். ஒன்னு புராண ரீதியா சொல்லலாம், இன்னொன்று வரலாற்று ரீதியா சொல்லலாம். புராண ரீதியா சொல்றது ஆதாரங்கள் அதிகமா இருக்க ஒழிய வரலாற்று ரீதியா சொல்றதுக்கு ஆதாரம் ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்ன கேட்டா, இப்ப சுனாமி ஒண்ணு நடந்தது இல்லையா தமிழ்நாட்டுல, அதே போல முன்னொரு காலத்துல லெமூரிய கண்டம் ஒண்ணு இருந்தது. அது கண்ட தட்டுக்கள் நகரும் பொழுது ஏற்பட்ட விளைவாக அந்த குமரி கண்டம் அழிந்து அதனுடைய எச்சங்கள் இன்னைக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரத்தில் இருக்கு. அந்த குமரி கண்டத்தை ஆண்டவன் சிவன் என்கின்ற ஒரு மன்னனா சொல்லுது வரலாறு. அந்த சிவன் என்பவர் அவர்தான் அவருக்கு இந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடியாம் தமிழ் குடியின மூதாதை தலைவன் அவர்தான். அவருக்கு 3 கண்கள் இருந்ததா சொல்றாங்க. ஆக மொத்தம் அவர் முக்கண்ணுடையவன் சென்று இந்து மக்களாலும் போற்றப்படும் ஒரு தெய்வமா இருக்காரு. அன்னைக்கு அவர்தான் அல்டிமேட் என்று சொல்லப்படுறார். அந்த சிவன் திரிபுரம் இருத்த சிவபெருமான் சொல்லுவாங்க. இந்த நடராஜர் சிலையில பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தீ என்னன்னு கேட்டா தமிழர்களுக்கான உரித்தான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, போர் நடக்கும் பொழுது எதிரியோடைய தலைநகரை அழிச்சிருவாங்க. எடுத்துக்காட்டா நரசிம்ம பல்லவர் வாதாபியை எரிச்சது போல. அப்படி சிவன் பெருமான் 3 புறங்கள் எரித்ததா ஒரு வரலாறு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, மங்கோலியன் ஃபேஸ் கூடிய அந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி முக தோற்றமுடையவர்ல ஒரு பக்கம் எதிரியா நினைச்சு அழிச்சிருக்காரு. மற்றொரு பக்கம் அரக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் இவங்களை அழிச்சிருக்காரு ஒரு கதை. அதே போல இந்த பார்பேரியன் சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன்ஸ்ல, இந்த நார்த் யூரோப்ல இருப்பாங்க ஸ்காண்டினேவியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பார்பேரியன்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களும் போய் வெற்றி கொண்டதா ஒரு இது. முப்புறம் எரித்த சிவபெருமான் அவருக்கு ஒரு பெயர் கூட இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டினவங்க. அந்த சிவன் என்ன பண்ணார்னா, அவர் தான் வர்மக்கலைக்கு ஒரு குரு, அவர் தான் மூல குரு. அந்த சிவன் பார்வதிக்கு சொல்லிக் கொடுக்க, பார்வதி முருகனுக்கு சொல்லிக் கொடுக்க, முருகன் அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்ததா ஒரு சரித்திரம் இது. புராணமும் இந்த வரலாறு ரெண்டு எப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும், இன்னைக்கு வர்மக்கலையில நாம முதல் வணக்கம் செலுத்துறதே சிவனுக்கு தான். இன்னும் சொல்ல போனா சிவனுடைய பீஜாச்சரத்தை வச்சுதான் இந்த வர்மக்கலையை நாங்க பல நோயாளிகளுக்கு குணமாக்குற ஒரு வர்ம மருத்துவத்தையும் கடைபிடிக்கிறோம். அது மட்டுமல்லாது சிவனுடைய பல அம்சங்களான முத்திரைகள், அடவுகள், இந்த பரதநாட்டியத்தை எப்படி தோற்றுவித்தார்னு சொல்றோம், அதே போல இதுலயும் அந்த முறைகள் இருக்கு. அதை வச்சுதான் சிவனுடைய அவர்தான் மூலம், அவர்தான் எங்களுக்கு மூலகுரு. அவருக்கு அப்புறம் எங்களுக்கு பொதுவா அந்த தமிழர்களுக்கு குரு சொல்லக்கூடிய அகத்தியர். அந்த அகத்திய முறை வர்மம் இது. எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியுமே இல்லாத காலத்துல கூட தமிழர்கள் தங்களுடைய பறைசாற்றுதலுக்குரிய செயல்பாடுகளை உலக மக்களுக்கு எங்கேயும் தெரிவித்ததா நமக்கு சான்றுகள் இருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்ற காலம் மூத்த குடி தமிழ் மக்கள்னு அதுல ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்த கூட அவங்க விளக்கியிருக்காங்க. கல்லு முதல்ல வந்தது, மண்ணு அப்புறம் தான் வந்திருக்குங்கறத கூட அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த ஒரு காலகட்டங்கள்ல இந்த அகத்தியர் மூலமா பரவுனது யார் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அது 18 சித்தர்கள்ல மற்றவங்களுக்கும் அது தெரிய வந்துதா? அப்புறம் பிறகு இது எவ்வாறு இந்த காலகட்டங்களுக்கு நம்ம தெரிய வந்தது? நமக்கு எப்படி அது கத்து கொடுத்து ஆசான் வழி வருங்களா, இல்ல இதுக்கான தனி புஸ்தகங்கள் இருக்கா வாங்கி படிக்கிறதுக்கு? இப்ப முதல்ல நீங்க கேட்ட அந்த இதுலயே வர சித்தர்கள் சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டா, நம்மள இருந்து பிரிஞ்சவங்க தான். அவர்களும் மனிதர்களா இருந்து அவங்க இருந்து பிரியர் போல, அவங்களுக்கும் ஒரு சில குடும்பங்கள், அவங்களுக்கும் சில குருக்கள் இருப்பாங்க. இப்ப எந்த ஒரு கலைக்கு மொத்தம் ஒரு குரு இருப்பாரு. அந்த குருவை தொட்டி பல குருக்கள் தோன்றுவார்கள். இப்ப படிப்பே எடுத்துனா எல்கேஜிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இருப்பாங்க, நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, அப்புறம் பல்கலைக்கழகம், இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்கள் வரும்போது சித்தர்களுக்குள்ள பல வகை இருக்கிறாங்க. அந்த சித்தர்கள் என்ன தொன்றுட்டு அவங்க வம்சமா ஒருத்தர் மற்றொரு சொல்லி கூட குரு சிஷ்ய பரம்பரையில வரதுதான். அப்படித்தான் இந்த வர்மக்கலையும் பரவச்சு. சித்த வைத்தியத்துல இந்த வர்மக்கலை ஒரு ஹியூமன் அனாட்டமி மாதிரி, அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கிற போல எப்படி உடலியல் தனி ஒரு வருடப்படி படிக்கிறாங்களோ அதே போல சித்த மருத்துவத்துல வர்மக்கலை என்பது உடலியல் சார்ந்தது.
இதை பற்றி நரம்பு எலும்பு இந்த மாதிரி தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா அடிப்படையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு குரு பரம்பரைன்னு சொல்லும்போது நீங்க கற்றுக் கொடுக்கும் மாணவர்களை நீங்க யாருடைய பரம்பரையா நீங்க அறிவிக்கிறீங்க? நான் அகத்தியர் பரம்பரையா அறிவிக்கிறேன். அதுக்கு ஏதாவது அகத்தியரோட வர்ம சூத்திரம் என்கின்ற ஒரு இதுதான் எங்களுடைய மூலம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அகத்தியர் சொல்லியிருக்காரு, போகர் சொல்லியிருக்காரு, தேரையர் சொல்லியிருக்காரு, ராமதேவர் சொல்லியிருக்காரு, கோரக்கர் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல பல பாடல்கள் இன்னும் கிடைக்கப்பெறாம இருக்கிறதா இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நாகர்கோயிலுக்கு அந்த வருமானி முறையை நாங்க பயிற்று வைக்கிறோம். இது அதனால அகத்தியரோட வம்சமா நாங்க எடுத்துக்கிறோம். அதாவது வர்மக்கலை ஒரு தற்காப்பு கலையா மட்டும் இல்லாம வைத்திய கலையாவும் செயல்படுது இல்லைங்களா? இரண்டும் கலந்து இன்னும் சொல்ல போனா ஆன்மீகத்துல முதல் படியா இதுவோ கூட சொல்லலாம். எவ்வாறு இது மனித வாழ்க்கையில் பரிணமிக்குது? இதை கத்துக்கணும்னா அடிப்படை தகுதிகள் என்ன? அடிப்படை தகுதினா வர்மசூத்திர பாடல தெளிவாக சொல்றாங்க. இந்நூலை ஈவதுதான் யாருக்கு? சிவயோகிக்கு. செகத்தில் உள்ள மனிதர்க்கு ஈந்தாயானால் சாவதுவே கடனர்கள் விழுவாச் சொன்னேன், சண்டாளர்க்கு ஈயாதே இத்தரணி மீதில். அப்பனே சீடனென்று 12 வருடம் காத்தால் பொருள் வாங்கி நூலையே. இதுலயே உங்களுக்கு பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்போ எழுதின பாடல் என்பது ஆராய்வதற்குரியது. ஆனாலும் இது இன்னைக்கும் அந்த பாட்டை தான் நாங்க பின்பற்றோம். எங்கள் மாணவர்களை நாங்க அவங்களுடைய உடல் தகுதி மட்டுமல்லாது அவங்க குணநலங்கள் எல்லாத்தையும் நாங்க தீவிரமா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் மாணவரை ஏத்துக்கிறோம். ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் ஒருத்தர் மாணவரை உங்ககிட்ட கண்டிப்பா. என்ன காரணம் கேட்டா இதுல பல ரகசியங்கள் இருக்கிறது. இது வெளிக்கொண்டு வரணுங்கிற ஆசையில தான் இப்ப உங்களுக்கு நான் இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இது வெளி கொடுத்துதான் ஆகணும். தமிழர்களுக்கான ஒரு இது வரணும், அதுக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய தாய்நாட்டு கலை இது, இந்தியாவோட கலை இது. அதனால இது வெளிநாடுகளுக்கு நம்ம தான் முதன்மையானவர்கள் என்று அறிவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கும். பல தேசங்கள்ல பல விதமான தற்காப்பு கலை இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. அது நம்மளுடைய தேசத்தினுடைய சொந்த கலையை ஒரு விதமான வெளிச்சத்திற்கு கொண்டு வராமையே பண்ணிட்டதோன்னு ஒரு ஐயப்பாடு வெளிப்படுது. ஏன்னா எல்லாருமே இப்போ கராத்தே, ஐகாண்டோ, ஒன்வர்டோங்கிற சில முறைகளை பயன்படுத்துறாங்க. ஏன் இது அவ்வளவு சுலபம் இல்லையா கத்துக்கிறது? அதுக்கு என்ன முயற்சிகள் அவங்க பண்ணா இது வெளியில வரக்கு வாய்ப்புண்டு? எல்லாவற்றையும் ரொம்ப சுலபமானது. இது என்ன கேட்டா ஆசான்கள் வெளிப்பட வேண்டும். எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வெளியே மக்களுக்கு மக்களோட மக்கள் அவங்க கலந்து இது பண்ணணும். அவங்க இதை விட்டுட்டு மற்ற குலத்தொழில் மற்ற தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இந்தியா முன்னேறும். இந்தியர்கள் வீரர்களா மாவீரர்களாம் பரிணமிப்பாங்க. இன்னைக்குதான் இப்ப காமன்வெல்த், ஆசியா கேம்ஸ் இதெல்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதன் தொடர்ச்சி வர்மக்கலை ஆசான்களும் வெளிப்பட்டு இது பண்ணணும். இது நீங்க கேட்ட கேள்வியோட சாராம்சம் என்ன, இந்த ஒன்வர்டோ, டைக்வாண்டோ, கராட்டே, ஜுஜுட்சு, ஐக்கிடோ, உஷு இந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வீரக்கலை இருக்கும். ஜப்பானுக்கு எடுத்த ஜூடோ, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு, ரஷ்யாவுக்கு சாம்போ, பிரேசிலுக்கு பிரேசில் ஜிஜிட்சு, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வீரக்கலை இருக்கு. ஆனா இந்தியாவில தான் நிறைய வீரக்கலைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவோட வீரக்கலைகள் கிட்ட மல்யுத்தம், இந்த குஸ்தி, சிலம்பாட்டம், இது எல்லாத்துலயும் இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாட்டில் இருக்க கலைகளுக்கும் இந்தியாவில் இருக்க வீரக்கலைகளுக்கும் எல்லாருக்கும் தாய்க்கலை நம் வர்மக்கலையே. ரொம்ப அரிய தகவலுங்க இது. இது எல்லா மாணவர்களுக்கும் இந்த இளைய தலைமுறைக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இத என்னன்னு சொல்லலாம்னா மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம், பெருமையாவே சொல்லிக்கலாம். இன்னைக்கும் இந்த கலையை அடிக்கிறதுக்கும் எந்த கலையாலும் இயலாது. அதே போல இந்த கலையை எந்த கலையோடும் உட்புகுத்தியும் செலுத்தலாம். இதுதான் மிக அற்புதமான ஒரு விஷயம். we can add like sugar in the milk. அதாவது ரொம்ப எளிமையான முறையில இது சேரக்கூடியது, வாழ்க்கையோட சேரக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. சமீபத்துல உங்களுடைய இந்த வர்மக்கலையை வச்சு ஒரு திருடனை நீங்க லாவகமா பிடிச்சு கொடுத்ததுனால ராஜஸ்தான் போலீஸ் உங்களை பாராட்டினதா ஒரு தகவல் வந்தது பத்திரிகையில. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க, ராஜஸ்தான் போலீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல துடிலூர் காவல் நிலையத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றவாளியோட அலைவரிசை, கைபேசி அலைவரிசை இங்கதான் இந்த பகுதியில் தான் இருக்குது, அவனை பிடிச்சு கொடுக்க முடியுமா கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த தகவல்கள் டேட்டாஸ் சொல்லக்கூடிய பார்த்தா ஒரு பழைய பேன் ஐடி கார்டு, அதுல போட்டோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்தது, மங்கி நிலை. உடனே அந்த ஏரியால ஒரு பிரமுகரா நான் இருந்தனால அந்த துடிலூர் காவல் நிலையத்துக்குள்ள நான் சரி எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க இருப்பாங்களோ கொஞ்சம் இருந்தா பாருங்களேன். மக்கள் தொடர்பு ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருந்ததுனால உடனே அந்த போட்டோ கையில பார்த்தோன்னே தகவல்கள் கேட்டேன். அது 7 வருடமா அந்த நபரை தேடிட்டு இருந்திருக்காங்க ராஜஸ்தான் போலீசார். அவன் போதை மருந்து கடத்தல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனை கண்டுபிடிக்கணும், ரொம்ப அவன் கால் காணும். ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு போன் பேசியிருக்காங்க, அவனும் அட்டன் பண்ணியிருக்கான். அந்த தகவல் துடிலூர் போலீஸ் கேட்டவுடனே அந்த காவல்துறை என்னுடைய உதவி கேட்டாங்க. நான் உடனே அந்த ராஜஸ்தான் போலீஸ்காரெல்லாம் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன கேட்டதுக்கு அவன் வண்டி வச்சிருக்கான்னு சொன்னாங்க.
பொதுவா நாங்க சத்திரியர்கள், அதனால வந்து வாள், மனைவி, குதிரை இந்த 3 தான் எங்களுக்கு அடிப்படை. குதிரைன்னு சொல்லக்கூடியது வண்டி. வாகனம். நம்ம வாகனம் என்ன கேட்டதுக்கு மாருதி. நாங்க